வணக்கம் தீபிகா. துரைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீயணைப்பு வாரியம் வருவதற்கு முன்பே சாலையில் சென்று கொண்டிருந்த தண்ணீர் லாரியை நிறுத்தி பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து போலீசார் தீயை அணைத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவர் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆக்டிங் டிரைவராக பணியாற்றி வருகிறார். இன்று அவர் சோழிங்கநல்லூரில் இருந்து ரெட்லிக்ஸ் பகுதியில் உள்ள அதே நிறுவனத்தின் கிளைக்கு காரில் புறப்பட்டுள்ளார். கார் துரைப்பாக்கம் பல்லாவரம் 200 அடி ரேடியல் சாலையில் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தின் தொழில்நுட்பம் கோளாறு ஏற்பட்டுள்ளதால் கார்த்திக் காரை மீண்டும் சோழிங்கநல்லூர் நிறுவனத்திற்கே கொண்டு செல்ல முடிவெடுத்து துரைப்பாக்கம் நோக்கி திருப்பியுள்ளார். அப்போது காரின் முன்பகுதி திடீரென கரும்புகை வெளியேறியது. அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் உடனடியாக காரை சாலை ஓரமாக நிறுத்தியுள்ளார். அவர் கீழே இறங்கிய அடுத்த சில நொடிகளிலே காரின் முன்பகுதி பலத்த தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீ கண் இமைக்கும் நேரத்தில் கொழுந்து விட்டு இருந்ததால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசாரும் சக வாகன ஓட்டிகளும் உடனடியாக செயல்பட்டனர். அதாவது அந்த வழியாக சென்ற ஒரு தனியார் தண்ணீர் லாரியை மடக்கி நிறுத்தி அதிலிருந்து தண்ணீரை பாய்ச்சி காரில் இருந்து தீயை அணைக்க போராடினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அதற்குள் பொதுமக்களே தீயை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருப்பினும் காரில் இருந்து தொடர்ந்து புகை வந்ததால் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை அடித்து புகையை முழுமையாக கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் காரின் முன்பகுதி முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக கார் ஓட்டுநர் கார்த்திக் காயமின்றி உயிர் தப்பினார். இந்த விபத்து காரணமாக பள்ளிக்கரணை ரேடியல் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். தீயணைப்பு துறை வருவதற்குள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்து போக்குவரத்து போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு சமமர்த்தியான செயலில் பலரும் பாராட்டி வருகின்றனர். அதாவது ரேடியல் சாலையில் திடீரென கார் தீப்பற்றி இருந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.